இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 5வது வாரம் வெள்ளிக்கிழமை இன்று நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 31 முதல் 37 முடிய. காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வந்து அவரை குணமாக்குமாறு வேண்டிக் கொண்டனர் என்ற இன்றைய நற்செய்தி வாசகம் வெளிப்படுத்துகின்றது. இயேசுவும் அந்த காது கேளாதவரும் திக்கி பேசுபவரை குணமளித்து அவரை மகிழ்ச்சியோடு இல்லம் அனுப்பி வைக்கிறார் என்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய சாராம்ச செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எசையா புத்தகம் 35வது அதிகாரம் 5வது இறை வசனம் இவ்வாறு நாம் வாசிக்க கேட்கின்றோம். அப்பொழுது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும் என்ற செய்திதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய தொடர்ச்சியாக நாம் காண முடிகிறது. எசையா இறைவாக்கினுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப இது எதை பற்றி கூறுகிறது என்றால், இயேசுவினுடைய பணி வாழ்வு என்பது ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் இருக்கும் என்பதையும், இப்படி உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா மக்களுக்குமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பணி வாழ்வு தெளிவாக தன்னுடைய குணமளிக்கும் சக்தியினால் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக காணுகிறோம். குறிப்பாக இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காது கேளாதவரும் திக்கி பேசுபவரான இந்த மனிதனுக்கு குணமளிக்கும் சக்தியை கொடுக்கின்ற விதம் 7 வழிகளில் நாம் காண முடிகிறது. அதாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட மனிதனை கூட்டத்திலிருந்து வெளியே அழைத்து வருகிறார். அழைத்து வந்த பிறகு அவனுடைய காதுகளில் தன் விரலை இடுகிறார். மீண்டுமாய் தன் விரலினால் அவன் காதை தொட்டு குணமளிப்பதையும், தன்னுடைய உமிழ்நீரினால் அவனுடைய நாவினை தொடுவதையும், அதன் பிறகு எப்பாத்தா என்கின்ற வார்த்தையின் வழியாக இயேசு இந்த மனிதனுடைய நோயிலிருந்து குணம் கொடுக்கின்றார். அவனும் இந்த நோயிலிருந்து விடுதலை பெறுகிறான். பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த காது கேளாதவரும் திக்கி பேசக்கூடிய மனிதன் இயேசு பேசுகின்ற வார்த்தைகளை அவனால் கேட்க முடியுமா என்பது கேள்விக்குறிதான். கூட்டத்தில் இருக்கின்ற மக்களோடு பேசுகின்ற பொழுது அவனுடைய மனநிலை எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதை அறிந்தவராக அவன் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த நேரத்திலே செவிமடல்கள் திறக்கப்படவில்லை என்பதற்காக தனியாக அழைத்து சென்று தன்னுடைய புனிதமிக்க கரத்தினாலும் புனிதமிக்க உமிழ்நீரினாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை தொட்டு குணப்படுத்துகிறார் என்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய தெளிவான செய்தியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த புதுமையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் சொல்லுகின்ற செய்தி என்ன? நாமும் பல நேரங்களில் நம்முடைய ஆன்மீக ரீதியாக நம்முடைய ஆன்மீக செவிமடல்கள் முடங்கி கிடக்கின்றனவா? நம்முடைய ஆன்மீக வார்த்தைகள் முடங்கி கிடக்கின்றனவா? நாம் செவிடர்கள் போலவும் ஊமையர்கள் போலவும் ஆன்மீகத்தில் மந்தமுள்ள நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று இயேசு நம்மை சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்றார். ஏனென்றால் இறை சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே இயேசு இந்த மண்ணுலகில் செய்த புதுமைகளைப் போல இறையாட்சி பணிக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டது போல நாம் அனைவருமே திருமுழுக்கின் வழியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதை வெளிப்படுத்தவும், ஒருவேளை இந்த உலகத்தின் ஆசைகளின் மத்தியிலே நம்முடைய வாழ்வை நாம் இணைத்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் ஆன்மீக ரீதியாக செவிமடல்கள் முடங்கியவர்களாகவும் பேச முடியாதவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்திருந்தால் இதுவே சரியான தருணம். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். எப்பொழுது நம்மை ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிக்கின்றோமோ அந்த நொடிகணமே இயேசு நம் ஒவ்வொருடைய செவிமடல்களை திறக்கவும், நம்முடைய கட்டுண்டு இருக்கின்ற நாவினை உடைத்தெறிந்து விட்டு பேசக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் இயேசு கொடுக்க நம்ம காத்து கொண்டிருக்கின்றார்.
ஏனென்றால் நாம் அனைவருமே அவருடைய அன்பின் பிள்ளைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இரண்டாவது, இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய செவிமடல்களையும் நாவினையும் உடைத்தெறிந்து திறந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கவும் பேசவும் வேண்டும் என்றால் நாமும் இறை வார்த்தையை நம் கரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டு அந்த இறை வார்த்தையை நாமும் போதிக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு அந்த உந்து சக்தியும் ஆற்றலையும் இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். ஏனென்றால் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்திலே நீங்களும் நானும் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பெருமையாக பேசினார்கள் என்றும், அதையும் தாண்டி 36வது இறைவசனத்தில் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைகளுக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எந்த அளவிற்கு இயேசு தன் புதுமைகளை நிறைவேற்றி குணமளிக்கும் சக்தியை கொடுத்தாரோ, யாரெல்லாம் அந்த புதுமைகள் வழியாக வாழ்வு பெற்றார்களோ அவர்கள் அனைவருமே இயேசுவினுடைய புகழையும் இயேசுவினுடைய செயல்பாடுகளையும் எல்லாவற்றையும் விட இறையரசையும் அவர்கள் தங்கள் சொல்லிலும் செயலிலும் அற்புதமாக பறைசாற்றினார்கள் என்பதுதான் ஒவ்வொரு புதுமைகளும் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட மனிதர்கள் இயேசுவை பற்றி புகழ்ந்து இறையாட்சிக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர்களைப் போல நாமும் இந்த வாழ்க்கை பயணத்தில் இறைவனுக்கு உரியவர்களாக வாழ வேண்டுமென்றால் முடங்கி கிடக்கிற நம்முடைய செவிமடல்களையும் கட்டிட்டிருக்கின்ற நம்முடைய நாவினையும் ஆண்டவருடைய கருத்தில் அர்ப்பணித்து கட்டவிழ்க்கப்பட்டவர்களாக, கேட்கவர்களாக, பேசக்கூடியவர்களாக அந்த வரத்திற்காக இந்த நாளிலே ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிப்போம். இறையாசிர் என்றும் உங்களோடு.